வாட்ஸ்அப் கிடிகாஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோட் படத்தோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் 1 minute நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. கடைசி கிளைமேக்ஸ் 20 minutes நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோட் படத்தை ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். தளபதி ஸ்கிரீன்ல பாக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த கிரௌடோட அந்த ஃபுல் தியேட்டர் சவுண்டோட விசில் சத்தம் செம்மையா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறதே வந்து என்ன கேட்டீங்கன்னா தளபதி மட்டும்தான். அதோட சேர்த்து விபி வந்து ஒரு பேக் போனா இருக்கும் போது அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த கதை என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ரிவெஞ்ச் கதை மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ வந்து நீங்க நிறைய படத்துல பார்த்துருக்கலாம். பட் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தளபதியோட நிறைய அந்த ஒரு சைல்டிஷ், அந்த ஒரு காமெடி, இது வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். அதே சமயத்துல தளபதியோட டான்ஸ், என்னங்க வயசாகுது அவருக்கு, வயசு ஆக ஆக அவர் இன்னும் வேகமா ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. விசில் போடு பாட்டுல 3 பேர் ஆடுவாங்க. பிரபுதேவ மாஸ்டர், தளபதி, பிரசாந்த், 3 பேர் ஆடுறாங்க. அந்த 3 பேர்ல வந்து எனக்கு யாரை பாக்குறது இல்லை. ஏன்னா 3 பேருமே வந்து கிரேட் டான்சஸ். அது இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யாரடா பாக்குறதுன்னு சொல்லிட்டு என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல. அண்ட் விசில் போடு பாட்டு வந்து தேட்டர்லன்னு சொல்லி போடும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு எல்லாமே தேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஒரு குவாலிட்டியான சவுண்ட் சிஸ்டமோட கேட்கும் போது விஷுவலோட சேர்த்து பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு இன்னும் எந்த பாட்டும் எனக்கு பிடிக்காத மாதிரி தோணல. பட் இந்த மட்ட பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல வந்த டான்ஸா இருக்கட்டும், அது விஷுவலா இருக்கட்டும், அதுலயும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எதனா ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பல, நீங்களே தேட்டர்ல பார்த்து அதை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. மட்ட பாட்டுக்கு வந்து ஐ என்ஜாய்ட். அந்த சவுண்ட் சிஸ்டம்க்கும் அந்த ஒரு டான்ஸுக்கும் அந்த ஒரு சீனுக்கும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணேன். அப்புறம் மெயினா வந்து இந்த டி ஏஜிங், தளபதி இளைய தளபதி, ஸோ இந்த அப்பா பையன்ற அந்த கேரக்டர் வந்து இந்த டி ஏஜிங் இளைய தளபதின்னு தான் சொல்லப்படுது படத்துல. ஸோ அந்த டி ஏஜிங் பண்ணும்போது அதுல தளபதி தான் நடிச்சிருக்காரு. பட் ஒரு வித்தியாசமான நடிப்பு. எனக்கு தெரிஞ்சு அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் இதுல வந்து நீங்க அந்த ஒரு வித்தியாசமான தளபதி நீங்க பாப்பீங்க. அந்த நடிப்பு மாடுலேஷனே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு நடிக்கும் போது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து அவரோட ஈகோ விட்டுட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் கொடுக்கும்போது மக்களை ஏத்துக்கணும் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐ என்ஜாய். மேமாங் அந்த அப்பா கேரக்டருக்கும் மகன் கேரக்டருக்கும் வந்து வித்தியாசம் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. மற்றவங்களால பார்க்க முடிச்சு எனக்கு தெரியல. பட் ஐ குட் see that. சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல இன்னொரு ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா, எல்லாமே அந்த 90s ஏரால வந்த ஆக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 புது ஆக்டர்ஸ் தான் வந்தாங்க. மற்றவங்க எல்லாமே அந்த 90s, தளபதி, பிரசாந்த், பிரபுதேவ மாஸ்டர், அப்புறம் ஸ்னேகா, லைலா, மோகன், பிரேம்ஜி, இவங்க எல்லாமே இருந்திருந்தாங்க. ஸோ ஒரு 90s படத்துல பார்த்த எல்லாருமே அதுல இருந்தாங்க. பேக் டு த டி ஏஜிங். அந்த டி ஏஜிங் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல அந்த ஸ்பார்க் பாட்டு வரும்போது தளபதி வந்து ரொம்ப ஒட்டி காட்டினால நம்ம ரொம்ப பார்த்து பழகின ஒரு முகம், அந்த முகத்தை வந்து வேற மாதிரி பார்க்கும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. பட் நம்மளோட ஃபீட்பேக் கேட்டுட்டு படமா வரும்போது அந்த டிஏஜிங் வந்து கரெக்டா அந்த தளபதியோட நம்மளுக்கு பிடிச்ச அந்த தளபதி ஃபேஸை கொடுத்து, அதே சமயத்துல அந்த டிஏஜிங்ல என்ன நடிப்பு புதுசா கொடுக்கலன்னா தளபதி நிறைய ஒர்க் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஃபைட்டு சூப்பரா இருந்துச்சு, டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, பிஜிஎம் தெறிக்க விட்டுட்டாங்க. அப்புறம் நிறைய கேமியோஸ் இருக்கு, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். இது நட இந்த கட்டத்துல இவங்க நட பண்றாங்க, இவங்க இது மாதிரி சொல்லிட்டு நிறைய சர்ப்ரைஸ். என்னால அந்த ஒரு இது தாங்க முடியும். ஃபேனுக்கான மூமெண்ட், ஒரு தளபதியோட வெறியனுக்கான மூமெண்ட், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு பெரிய மைண்ட் செட்டோட போய் பார்க்க கூடாது. வித்தியாசமா என்னமோ செய்ய போறாங்க. வித்தியாசமா என்ன கேட்டீங்கன்னா டிஏஜிங் தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது தமிழ் படத்துல தளபதிக்குன்னு ட்ரை பண்ணும்போது, ஒரு பெரிய ஹீரோக்கு ட்ரை பண்ணும்போது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு தெரியல. பட் இது வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அவங்க வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா சில இடத்துல வந்து சிஜி வந்து கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அந்த கிரீன் ஸ்கிரீன்லாம் வந்து கொஞ்சம் பச்சையா தெரிஞ்ச மாதிரி இது எல்லாமே இருந்துச்சு. மோகன் வந்து வில்லன். பட் அந்த வில்லனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஒரு வில்லன் கொடுக்கலையோ. மோகன் வந்து என்னமோ ஒரு ஒப்புக்கு வில்லன் சொன்னனாலதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர், ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா இல்ல. அவர் வந்து நான் அவரோட கெட்டப் கூட வந்து என்னமோ அவருக்கு ஒத்து வரலையோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ மோகனோட கேரக்டர் வந்து அப்பப்ப எனக்கு என்னமோ கொஞ்சம் என்னடா பண்றாரு படத்துல அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. லேக் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 minutes அந்த மாதிரி ஒரு லேக் வந்துருச்சு. அது வந்து ஆனா அந்த லேக் கூட டக்குன்னு ஒரு ஸ்பீட் மாதிரி வந்து டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த லேக். ஸோ அவ்வளோ ஃபீல் பண்ணல. ஏன்னா 3 மணி நேரம் படம். ஸோ 1.5 மணி நேரம் அந்த ஒரு லேக் இருக்கு, கண்டிப்பா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்கு இந்த படத்துல. ஒரு ட்ரிபியூட், ஒரு தளபதிக்கான ஒரு கொண்டாட்டமான படம் தான் அது நான் சொல்லுவேன். கதை நீங்க பாத்தீங்கன்னா மேமாங்க ஒரு நார்மல் கதை தான். பட்
அது தளபதி எப்படி பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சு, அந்த மியூசிக் பாட்டு இதெல்லாமே சேரும்போது ஒரு டோட்டல் செலிப்ரேஷன் தான். எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. கத்தி 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 தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. அந்த அளவுக்கு நாங்க என்ஜாய் பண்ணோம். செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா போயிட்டு குடும்பத்தோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, தளபதி ஃபேனோட போயிட்டு இந்த படம் பார்த்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you to Video Production and F-Star for giving us this opportunity to watch Gala Premiere in Malaysia, Kuala Lumpur, GAC Lalaport. Thank you so much. Ciao.